வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னா, விவசாயத்தை பற்றி பார்க்கலாம். விவசாயம் அப்படின்னாலே நாட்டில் முக்கியமான ஒரு 3 எழுத்து. விவசாயம் இல்லாமல் மக்கள் வாழவே முடியாது. உணவு இல்லாமல் எப்படி வாழ முடியும்? அதுதான் விவசாயம். விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக நாட்டில் வேணும். சில இடத்துலலாம் விவசாயமே பண்ண முடியல. ஏன்னா நிலம் இருக்குது, தண்ணி இல்லை. தண்ணி இருந்தால் நிலம் இல்லை. அப்படியெல்லாம் இருக்காங்க. நமக்கு எல்லாமே இருக்குது, நம்ம ஏங்க விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம எப்படி அந்த விவசாயத்தை பண்ணணும்? கரெக்டாக ஒரு விதைய போடுறோம் அப்படின்னா நம்பிக்கையோடு போடணும். தன்னம்பிக்கை அவசியம், பொறுமை அவசியம். நாட்டில் யாருமே பொறுமை இல்லாமல் இருக்கவே கூடாது. நம்ம பொறுமையாக இருந்தோம்னா எவ்வளோ வேணாலும் சாதிக்கலாம். அப்படிங்கிறப்ப ஒரு விவசாயத்தை போடுறோம் அப்படின்னா நமக்கு அது சீக்கடிக்குது, அது சரியாக வளரலை, சரியாக பலன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அதை பராமரிக்காமல் விடக்கூடாது. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த விவசாயத்தை ஓட்டி அழிச்சு விட்றாங்க. அழிச்சிட்டு அடுத்த விவசாயம் போடுறாங்க. அப்போ அதுவும் அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அதையும் அழிச்சிருவாங்களா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நம்ம ஒரு விவசாயம் ஒரு விதை நடுறோம் அப்படின்னா, பீன்ஸாக இருந்தாலும், அவரையாக இருந்தாலும், சவுச்சோவாக இருந்தாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கையோடு நடணும். நம்ம இந்த வருஷம் நம்மளுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வச்சு நீங்கள் அந்த விவசாயத்தை நட்டிங்க அப்படின்னா, அந்த விவசாயம் கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நேச்சுரலாக இந்த சவுச்சவ் கொடி சீக்கு அதிகமாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இந்த சீக்கு இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருக்க மாதிரி சுருட்டி வச்சு நிறைய இந்த மாதிரி கொடி பூரா இருந்தது. மஞ்சள் கலரில் இந்த நோய் இருந்தது. அந்த மஞ்சள் நோய் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி மஞ்சள் இதெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி மஞ்சளாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி மஞ்சளாக இருந்த செடி எல்லாருமே பிடுங்க சொன்னாங்க. பார்த்தவங்களாம் ஐயோ பரவிடும் அப்படின்னாங்க. நாங்கள் இந்த விவசாயி என்ன பண்ணினாரு அப்படிங்கிறத பற்றி கேளுங்க, அந்த விவசாயி சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த விவசாயி இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கார், ஆக்டிவாக இருக்கார். காலையில் பாருங்கள், வந்ததுமே அவருடைய டியூட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது எப்படி அவர் அந்த விவசாயத்தை காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க, கேளுங்க. மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க விவசாயத்தை பார்க்கலாம். இந்த விவசாயத்தை இந்த மாதிரி செடியாக கொண்டாடுறதுக்கு ஆர்ஜிஎம்மிலேருந்து மருந்து அடித்த பின்னாடி இப்படி இருந்த சுருட்டை இப்படி மாறிடுச்சு. அப்படி எதனால் மாறிச்சுன்னா, இந்த பிடுங்க வேண்டிய செடியை காப்பாற்றி வச்சுருக்கோம்னா அதோட மன நம்பிக்கையோடு இருந்ததுனால தான் இந்த இதுக்கு இவ்வளவுக்கு ஆளாச்சு. பாருங்கள், மன நம்பிக்கையோடு இருந்து ஒரு விவசாயத்தை பார்த்திங்கன்னா உறுதியாக வெற்றி அடையலாம். விவசாயத்தை அழிக்காமல் வச்சுக்கலாம். சில பேருக்கெல்லாம் பூரா அழித்து அப்படி அழிக்க இந்த வருஷம் சுத்தமாக சரியில்லையா அப்படின்றாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல உயமாக மருந்து இருக்குது. அது சொன்னால் எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. எடுத்துக்கிறவங்க போயிட்டு போகிறாங்கன்ட்டு இப்போ நாங்கள் தான் நம்பிக்கையோடு பார்க்குறோம். நம்பிக்கையோடு இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. இப்போது ஒரு குழந்தைகள் பிறக்குது, ஒரு ஊனமுற்ற பிள்ளையெல்லாம் பிறந்துருது, உடனே அதை கொண்டுருவாங்களா? அதை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணணும். அது மாதிரி தாங்க விவசாயமும். விவசாயத்தில் சீக்கு வந்துருச்சுன்னா அதை 6 நாளாக அந்த சீக்கை மாற்ற முடியும், 6 அணுங்கி போகலாம் அப்படின்னு நினச்சி என்னைய எப்படியா அந்த கொடியை சீக்கை மாற்றினேன் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? கேட்டு வந்தாங்கன்னா இது மாதிரி நம்மளும் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கும் இது மாதிரி சீக்கை நீக்கி கொடுக்கலாம். விவசாயத்தை நல்லா பெருக்கி கொடுக்கலாம். ஆனால் மக்கள் சில பேருக்கு நம்ப மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. பாருங்க, இந்த விவசாயம் இந்த லெவலுக்கு மாறிடுச்சு. இதில் ஹரி சஞ்சீவினி ஆர்சிஎம் உரம் அப்படிங்கிறது தாங்க. இது ஆர்கானி உரம், கெமிக்கல் உரம் கிடையாது, ஆர்கானி உரம். மொத்தத்தில் மனசில் நமக்கு நம்பிக்கை வரணும். அவங்க செய்கிறாங்க, நம்மளும் செய்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளராக மாறுவீங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.
பாருங்கள், இன்றைக்கி இந்த மருந்து அடிச்சிட்டு வந்து அவர் இன்னைக்கு இந்த செடியை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விவசாயி. அதனால் இந்த கொடியெல்லாம் மறுபடியும் நல்லா தழைய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் நல்லா அழகாக கொடி ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க வச்ச நம்பிக்கையை வீண் போகாமல் அவங்களும் எடுத்துருவாங்க. பாருங்கள், இந்த வீடியோவை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா ஃபாலோவில் வச்சுக்கோங்க. இந்த விவசாயம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.